Yes, very good evening, everyone. Thank you so much for joining. And this is Content Creator Secret. நான் உங்களை வரவேற்கிறேன். And if you are excited to learn how to become a content creator, type yes in the chat box. And welcome to Content Creator Secret. You should understand, you should have the clarity as well. யார் content creator அப்படின்ற ஒரு தெளிவு நமக்கு கண்டிப்பா வேணும் இல்லையா? அது இருந்தால் தான் நம்ம content creator ஆகும். Content creator is who have a expertise or skill or knowledge or value providing through content. It is not about only making videos. Video make பண்றது தான் content creator நம்ம நினைச்சிருப்போம். அது அப்படி கிடையாது. Okay. Content is different. Video making is different. Vloggers அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? Vloggers is different. அவங்களும் content creatorக்குள்ள தான் வருவாங்க. அதுல நிறைய டைப் இருக்கு. ஓகே. நிறைய இப்போ blog எழுதுறாங்க அப்படின்னா they also a content creator. Okay. மேக்கிங் மணி த்ரூ பிளாக் எழுதுறோம். ஓகே, இமேஜை ஜென்ரேட் பண்ணி நிறைய போஸ்ட் போடுவாங்க. இன்ஃபர்மேஷன் அவங்களோட ஸ்கில்லு, ஓகே, எக்ஸ்பர்டைஸ், வேல்யூ ப்ரொவைட் பண்ண முடிஞ்சது ஒருத்தங்களால கான்டென்ட் மூலமா அப்படின்னா அவங்க கான்டென்ட் கிரியேட். அப்போ கான்டென்ட்னா என்ன? ஒரு இன்ஃபர்மேஷனை அவங்களோட டார்கெட் ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஏற்ற வடிவத்தில் கொடுக்க தெரிஞ்சிருக்கணும். அவங்க தான் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ். அது வந்து இமேஜாக இருக்கலாம், டெக்ஸ்டாக இருக்கலாம், வாய்ஸாக இருக்கலாம், ஓகே, ஒரு ரீலாக இருக்கலாம், இல்லை லாங் ஃபார்மேட் கண்டென்ட்டாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். ஓகே, இது கிளியரா? கான்டென்ட் கிரியேட்டர்னா யாருன்னு புரிஞ்சிருச்சு அப்படின்னா சாட் பாக்ஸ்ல எஸ்ன்னு போடுங்க. ஐ எம் நாட் ஹியர் டு டீச்சிங் யூ டூல்ஸ். ஐ எம் ஹியர் டு எக்ஸ்பிளைன் யூ வாட் இஸ் எக்ஸாக்ட்லி கான்டென்ட் கிரியேஷன் இஸ். ஓகே, உங்களை கான்டென்ட் கிரியேட்டரா மாத்துறது தான் இந்த 2 hours நோக்கம். இட் இஸ் நாட் அபவுட் ஷேரிங் த ஏஐ டூல்ஸ் அண்ட் ஆல். தட் ChatGPT, how many of you using ChatGPT effectively? ChatGPT is an amazing tool for content creators to create content. Fantastic use. Okay. கான்டென்ட் கிரியேட்டர் அப்படின்னா இவங்க தான் முன்னால வந்து நிறைய வருமானம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல நிறைய ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு குரூப் தான் என்னன்னா இந்த கான்டென்ட் கிரியேட்டர்ஸ். போய் எதுக்கெல்லாம் எழுதுவாங்க? வெப்சைட்டுக்கு கான்டென்ட் எழுதுவாங்க, அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு கான்டென்ட் எழுதுவாங்க. ஓகே, ஒரு போஸ்ட் போட போறோமா, அந்த போஸ்ட் சோஷியல் மீடியா மேனேஜ் பண்றது, பர்சனல் பிராண்டிங், அதுக்கு வந்து கான்டென்ட் எழுதுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இருந்தாங்க. இப்போ வந்து என்னாச்சு அப்படின்னா இந்த ChatGPT வந்ததுனால இந்த சின்ன சின்ன கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம் இல்லை. ஓகே, குட்டி குட்டி கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா they no more there in the industry. Okay. இந்த ChatGPT என்ன பண்ணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ChatGPT யூஸ் பண்ணி நீங்க கான்டென்ட் அமேசிங்கா கிரியேட் பண்ணலாம். லைக் ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்துக்கலாம். ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்துட்டு இப்போ நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு வச்சுக்கலாம். ஓகே, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னா கிரியேட் 30 days டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கான்டென்ட் to my let me put like this, very simple. Okay, 30 days digital marketing content for Instagram reels. Okay, I'm putting down the like this and just ஒரு என்ட்ரை தட்டினா போதும் 30 நாள் கான்டென்ட்டை இங்க நீங்க கிரியேட் பண்ணிடலாம். தட்ஸ் இட். ஓகே, திஸ் வில் கிவ் யூ அமேசிங் ரிசல்ட்ஸ். ஏன் இது நல்ல ஒர்க் ஆகும் அப்படின்னா ChatGPT knows actually what works in the platforms. சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம், ஒவ்வொரு பிளாட்ஃபார்மும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத ChatGPTக்கு நல்லா தெரியும். ஓகேவா? ஸோ தட் இட் வில் கிரியேட் அமேசிங் கான்டென்ட். இங்கே பாருங்க, Day 1, Day 2, Day 3ன்னு போய்கிட்டே இருக்கு. ஓகே, 30 days கான்டென்ட் நீ என்ன போடணும்? வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போடு. இது எந்த இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த இண்டஸ்ட்ரிக்கு இது கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஓகே, நோ வரிஸ் அபவுட் இண்டஸ்ட்ரி. நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போட்டிருக்கேன், அதை தாண்டி நீங்க உங்களோட இண்டஸ்ட்ரி போட்டீங்க அப்படின்னா 30 days கான்டென்ட் வந்து அழகா கிரியேட் பண்ணி கொடுத்துரும். If you feel this is amazing, type yes in the chat box. இப்போ சார் இது இங்கிலீஷ்ல இருக்க, என்ன பண்றது அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வரும். நான் இங்கிலீஷ்ல பேச போறது இல்லை, தமிழ்ல தானே பேச போறேன் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் டைப் தமிழ் அண்ட் இட் வில் கன்வெர்டட் டு தமிழ். தட்ஸ் இட். 30 நாள் இன்ஸ்டாகிராம் ரீல் திட்டம் தமிழில். ஓகே, சின்ன சின்ன தமிழ்ல கிராமட்டிக்கல் மிஸ்டேக் மட்டும் இருக்கும், அதை நீங்க மாத்திக்கோங்க. ஓகே, பட் ஸ்டில் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் and you can create content through ChatGPT. and இதை நீங்க யூஸ் பண்ணி கண்டென்ட் கிரியேட் பண்ணலன்னா தான் இப்போ தப்பு. இது வரைக்கும் ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் ஆகணும்னா அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கும் தெரியுமா? கண்டென்ட் என்ன போடுறதுன்னு தெரியாது. கேமராவை எடுத்து வச்சுக்கிட்டு என்ன பேச அப்படின்னு தெரியாது. ஒரு 20 தடவை 30 தடவை ரெக்கார்ட் பண்ணி பார்ப்பாங்க, நல்லாவே இல்லை அப்படின்னு தூக்கி தூர போட்டுருவாங்க. ஓகே, 4-5 தடவை ரீல் ரெக்கார்ட் பண்ணுவாங்க, ஒரு 20-30 தடவை ரெக்கார்ட் பண்ணுவாங்க.
கான்டென்ட் வந்து கரெக்டாகவே வந்திருக்காது. இதுக்கப்புறம் அதை சொல்லணுமா, அதுக்கப்புறம் இதை சொல்லணுமான்னு தெரிஞ்சிருக்காது. ஓகே, டே பை டே இன்னைக்கு ஒரு ரீல் போட்டோம், நாளைக்கு என்ன போடன்னு தெரியலையே அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. இதனால நான் கான்டென்ட் கிரியேட் பண்ணாம விட்டேன் அப்படின்றவங்க சாட் பாக்ஸ்ல எக்ஸ்பிளைன் போடுறோம். ஸோ தட் நவ் யூ கேன் கிரியேட் கான்டென்ட் யூசிங் சாட் ஜிபிடி. இது நீங்க வந்து 30 டேஸ் போட்டிருக்கேன், யூ கேன் கிரியேட் ஃபார் 365 டேஸ் ஆல்சோ. 365 நாளும் கண்டென்ட்டை முன்னாலே கிரியேட் பண்ணி நீங்க பேசி வச்சுட்டு ஷெட்யூல் போட்டு விட்டீங்கன்னா தட் இஸ் என்ன. ஓகே, ரைட். இப்போ ஒரு விஷயம் வரும், என்ன சார் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா எப்படி இருந்தாலும் நான் தானே போய் பேசணும். பேசுறதுக்கு தானே சார் பிரச்சனை, என் முகத்தை காட்டுறதுக்கு சோம்பேறித்தனப்படுறேன். என்ன கண்டென்ட்னு கேட்டீங்கன்னா அருவி மாதிரி பொங்கி வரும் சார், ஆனா என் ஃபேஸை காட்டி பேசுறது தான் பிரச்சனை. அப்படி எவ்வளவு பேர் இருக்கீங்க? ஆமாண்ணா சேட் பாக்ஸ்ல எஸ் போடுங்க. நீங்க கண்டென்ட் கிரியேட் பண்ண சொல்லி கொடுத்துட்டீங்க, அது என்னமோ ஈஸி தான். ஆனா என் ஃபேஸை எப்படி நான் காட்டுறது, என் ஃபேஸை காட்டி எப்படி நான் போடுறது, இல்ல ஒவ்வொரு தடவையும் நான் என் ஃபேஸை காட்டி வந்து பேசிட்டே இருக்கணுமா அப்படின்னு டவுட் இருக்கும். என் ஃபேஸ்ல வேற ஸ்கார்ஸ் நிறைய இருக்கு, பரு இருக்கு, பிம்பிள்ஸ் இருக்கு, வேற என்ன பிளாக் டாட்ஸா, பிளாக் ஹெட்ஸ் இருக்கு, ஒயிட் ஹெட்ஸ் இருக்கு, எப்படி சார் காட்டுறது அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறோம். அப்படி யோசிக்கிறது முதல்ல தப்பு. ஏன்னா நம்மளே அப்படி நினைக்க கூடாது, ரைட்டா? நான் அது காரணமா என் முகத்துல என்ன வழிஞ்சிட்டு இருக்கு சார், நான் எப்படி என் முகத்தை காட்டுறது இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க. இல்லைன்னா ஒவ்வொரு தடவையும் எனக்கு கஷ்டம் சார், நான் காஸ்டியூம்லாம் போட்டு அதை வந்து என் வீடியோவை எடுத்து வச்சுக்கிட்டு, ஓகே, அதை பார்த்து பார்த்து நான் ரெக்கார்ட் பண்ணணும், காஸ்டியூம்லாம் சரி பண்ணணும், அது எனக்கு சரிப்பட்டு வராது, லைட்டிங்லாம் பார்க்கணும், அதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னா யூ ஹாவ் எ டூல் கால் ரிமினி அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. யூ கோ ஹியர், போட்டோ என்ஹான்சர். ஓகே, இங்க போயிட்டு நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா, உங்க போட்டோவை அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்க போட்டோ எப்படி இருந்தாலும், இந்த என்ன வளைஞ்ச மூஞ்சி மாதிரி இருந்தாலும் அது நீட்டா ஆக்கி இப்படி கொடுத்துரும். என் முகம்லாம் பாத்தீங்கன்னா நீங்க இதுல அப்படிதான் இருக்கும். ஓகேவா? என்னோட ப்ரொஃபைல் பிக்சர்லாம் பாத்தீங்கன்னா யூஸ் டு கிரியேட் யூசிங் திஸ், இல்லையா? முகத்தை பாருங்க என்ன வளைஞ்ச மாதிரி இருக்கா. தென் ஐ யூஸ்ட் ரெமினி அண்ட் ஐ ஹாவ் காட் அமேசிங் ரிசல்ட். சி ஹியர், இந்த முகம் எப்படி இருக்கு, அழகா இருக்குல்ல? தட்ஸ் இட், யூ கேன் கிரியேட் அமேசிங். இதுவுமே நான் ஏஐல கிரியேட் பண்ணாதான். நடுவில் இருக்கு பாத்தீங்களா, இதுவும் ஏஐல கிரியேட் பண்ண இமேஜ் தான். அந்த இமேஜ் நான் போட்டோவா இருக்கு, பட் ஸ்டில் ஐ யூஸ் ஏஐ. சரி சார், நான் பேசுறதுக்கு கேட்டேன் வீடியோல, இந்த இமேஜை மட்டும் வச்சு எப்படி நான் பேசுறது அப்படின்ட்டு உங்களுக்கு டவுட் வரும். ஓகே, கோ ஹியர் அண்ட் சைன் அப் வித் யுவர் கூகுள் அக்கௌண்ட். Sign up with your Google account. Yeah, create an account. Sorry, எல்லாத்துலயும் accept கொடுக்கணும். Okay, so you have 300 credits now, right? இப்போ வீடியோன்னு இருக்கு, ரைட்டா? You click on the video and here you should click ரைட் பாட்டம்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஃப்ரேம்ல இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்டார்ட் ஃப்ரேம்ல கிளிக் பண்ணிட்டு அப்லோட் இமேஜ்னு வரும், அதை அப்லோட் பண்ணிக்கோங்க. I have downloaded my image. I want to upload this here. ஓகே, ஹேடர்லாம் வந்துருச்சு. இப்போ வாய்ஸ் ஸ்கிரிப்ட் கேட்குது. ஓகே, வாய்ஸ் ஸ்கிரிப்ட் என்ன பண்ண முடியும்னா, இல்ல டிஃபால்ட்டா வாய்ஸ் ஸ்கிரிப்ட் இருக்கும். ஆர்எல்ஸ் நீங்க வந்து ஓனா உங்களோட வாய்ஸ் தான் கொடுக்கணும்னு நினைச்சீங்கனாலும் நீங்க கொடுக்கலாம். இப்போ முகத்தை காட்டி பேச வேண்டாம், நம்ம பேசினா மட்டும் போதும். ஆடியோ ஸ்கிரிப்டை கிளிக் பண்ணிட்டு இதுல அப்லோட் பண்ணலாம். நீங்க வாட்ஸ்அப்ல பேசி வச்சிருக்கலாம், இல்லைன்னா ஏற்கனவே நான் பேசி வச்சிருந்த ஆடியோவை நீங்க அப்லோட் பண்ணலாம். ஓகேவா? இல்ல டெக்ஸ்ட்டை போட்டு அதையும் நீங்க பேச வைக்கலாம். டெக்ஸ்ட்டை நீங்க டைப் பண்ணி, இப்போ எப்படி சாட் ஜிபிடில இந்த கண்டென்ட் கிரியேட் பண்ணோம் இல்லையா, இந்த கண்டென்ட்டை தூக்கி அப்படியே டெக்ஸ்ட்டை போட்டு இதுல போட்டு நீங்க கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? டெக்ஸ்ட்டை உள்ள தூக்கி போட்டுட்டு யூ கேன் கிரியேட். இங்க சூஸ் வாய்ஸ்ன்னு இருக்கும், யாரோட வாய்ஸாவது இருக்கும், அதை நீங்க கிரியேட் பண்ணலாம். இல்லைன்னா கிரியேட் யுவர் வாய்ஸ் இருக்கு. ஓகே, உங்க வாய்ஸையும் நீங்க கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? நான் இப்போ என்ன பண்றேன்னா டைரக்டாக நான் பேசிடுறேன். இதை கிளிக் பண்ணிட்டு ரெக்கார்ட் ஆடியோன்னு கொடுக்குறேன். ஓகே, அலோ கொடுத்துட்றேன். ஓகே, hello everyone, welcome to Content Creator Secret and stay till end. I want to give you amazing bonuses, so stay till end. Thank you so much அப்படின்னு பேசிட்டு நான் நிறுத்திடுறேன். நிறுத்திட்டு என்ன பண்றேன், இதுல வாய்ஸ் நீங்க உங்க வாய்ஸ் வேண்டாம் வேற வாய்ஸ் வேணாலும் யூ கேன் சேஞ்ச். ஓகே, பேக்ரவுண்ட் நாய்ஸை ரிமூவ் பண்றதுக்கு இருக்கு. பேக்ரவுண்ட் நாய்ஸை ரிமூவ் பண்ணிட்டு ஆட் டு வீடியோ கொடுத்துட்டு, ஓகே, இதுல வந்து ஒரு ப்ராம்ப்ட், ஓகே, ஏதாவது ஒரு ப்ராம்ப்ட் கொடுங்க. இல்லை அப்படின்னா நீங்க அப்லோட் பண்ணிட்டீங்கனாலும் வந்துடும், நோ வரிஸ். இங்க பாருங்க, ஜெனரேஷன் வில் யூஸ் 67 கிரெடிட்ஸ். இங்க 300 கிரெடிட் இருக்கு நமக்கு. லெஃப்ட் சைட்ல கீழே பாத்தீங்கன்னா 300 கிரெடிட் போட்டிருக்கு. ஓகே, இந்த சைடு இடத்துல இப்போ இதை கிரியேட் பண்றதுக்கு உங்களுக்கு 67 கிரெடிட் போயிடும். ஸோ கண்டினியூ. ஓகே,
இப்போ என்ன ஆகுது அப்படின்னா கண்டினியூ ஆக ஆரம்பிச்சிருச்சு. See இந்த வீடியோ. இன்னைக்கு நைட் 8 மணிக்கு கான்டென்ட் கிரியேட்டர் சீக்ரெட் அப்படின்ற வெபினாரில் ஏஐ டூல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, ஃபாஸ்ட்டாக எப்படி கான்டென்ட் க்ரியேட் பண்ணுறது, கண்டென்ட் எப்படி மானிட்டைஸ் பண்ணுறது அப்படின்ற சீக்ரெட்ஸ் தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். Yeah, like that you can create, you will get the same outcome. Okay, நீங்கள் ஹேட்ரா யூஸ் பண்ணீங்கன்னா இதே மாதிரி அவுட்கம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். 11 lab. Okay, 11 lab is completely for voice cloning. உங்களோட வாய்ஸை வந்து க்ளோன் பண்ணுறதுக்காக. இப்போ நீங்கள் டெக்ஸ்ட்டாக போட்டுட்டு ப்ளே பண்ணீங்க அப்படின்னா அது வாய்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஓகே, வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் டப்பிங் பண்ண போறீங்க வீடியோக்கு அப்படின்னா யூ கேன் டப். See, Tamil to English அந்த மாதிரி டப் பண்ணணும் அப்படின்னா டப். There's a lot of young people listening जो वास्तव में आपकी कहानी से प्रेरित हैं. उन बहुत ही साधारण शुरुआत to the leader. Okay, like this you can do. And voice cloning போனீங்க அப்படின்னா you can clone your voice. Okay, like உங்க வாய்ஸை நீங்க அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை அப்படியே க்ளோன் பண்ணி வச்சுக்கோ. நீங்க ஏதாவது வீடியோ போட்டீங்கன்னா you can use that as well. Okay, so this is called 11 labs. Pictory.ai. This is a fantastic website where you can edit your videos. வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு, வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு, டெக்ஸ்ட் போட்டு வீடியோ கான்டென்ட்டை கிரியேட் பண்ணுறது. இங்கே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டு வீடியோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் டெக்ஸ்ட்டை போட்டிங்கன்னா அதுவே ஒரு ஆளை உள்ளே கொடுத்து ஜென்ரேட் பண்ணிடும். அதுவே ஒரு ஃபேஸை கொடுத்து ஜென்ரேட் பண்ணும். URL வீடியோ இருக்குது. URL டு வீடியோ அப்படின்னா என்னென்னா விக்கிபீடியா. ஓகே, விக்கிபீடியா போகிறேன். இப்போ இந்த லிங்க் இருக்கு இல்லையா, இந்த லிங்கை காப்பி பண்ணி நீங்கள் பிக்டோரியில் இப்போ இதில் போடுறீங்க அப்படின்னா ஜெனரேட் ஸ்கிரிப்ட்னா அந்த பேஜில் என்னெல்லாம் இருக்கோ அதை பேஸ் பண்ணி ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிடும். இது எதுக்கு சார் எனக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லையா, நிறைய பேர் நீங்கள் வெப்சைட் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் வெப்சைட் லிங்கை கொடுத்தீங்கன்னா அதை படித்து அதுலேருந்து கண்டென்ட் எடுத்து வீடியோ கிரியேட் பண்ணிடும். இஃப் திஸ் இஸ் அமேசிங் டைப் ஏ இந்த சேட் பாக்ஸ். இங்கே பாருங்க, மௌரிய பேரரசு மற்றும் சீரர்கள் வரலாறு இது இந்த பேஜ்ல இருந்து அப்படியே எடுத்துருச்சு. இந்த இருக்கு இல்லையா மௌரிய பேரரசு. இப்போ நீங்கள் வெப்சைட் லிங்க் போட்டீங்க அப்படின்னா உங்கள் வெப்சைட்டுக்கு இதை யூஸ் பண்ணி கான்டென்ட் நீங்கள் ஜென்ரேட் பண்ண முடியும். ஓகே, இதை யூஸ் பண்ணிட்டு இப்போ எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, சி நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. எஸ்டிமேட்டட் டூரேஷன் ஒரு நிமிஷம் வரும்னு போட்டிருக்கு. உங்களுக்கு வந்து 200 கிரெடிட் இருக்கு. ஓகேவா, ஜெனரேட் வீடியோன்னு கொடுத்தீங்கன்னா தட்ஸ் இட். இட் வில் ஜென்ரேட் அ வண்டர்ஃபுல் அமேசிங் வீடியோ. நீங்கள் சோஷியல் மீடியா போடுறதுக்கான வீடியோவை பிக்டோரி உங்களுக்கு ஃப்ரீயாக ரெடி பண்ணி கொடுத்துரும். வந்துருச்சு பாருங்க வீடியோ ரிவ்யூ ஹியர். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் யூஸிங் பிக்டோரி. ஓகே, எல்லா டூலையும் யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஒரு அமேசிங் வீடியோ கிரியேட் பண்ண முடியும். ஓகே, 2-3 டூலை யூஸ் பண்ணிங்கன்னா யூ கேன் கிரியேட் ஃபேஸ்லெஸ் வீடியோ கிரியேட் பண்ண போகிறேன், ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ கிரியேட் பண்ண போகிறேன், என் ப்ராடக்ட்டை பற்றி நான் போட போகிறேன், இந்த ப்ராடக்ட்டோட ஃபோட்டோ போட்டு நீங்கள் போட்டுக்கலாம். ஃபார் திஸ் யூ கேன் யூஸ். இப்போ நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் பிராண்டிங் வேணுன்னா உங்களோட லோகோ வேணாலும் யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் பிராண்டை போட்டு நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும். பட் ஸோ பிக்டோரி இஸ் அ ஃபென்டாஸ்டிக் டூல் டு கிரியேட் என்ன சொல்கிறது டெக்ஸ்ட் டு வீடியோ ஆஸ் வெல் அஸ் URL டு வீடியோ. ஏஐ வீடியோ எடிட்டர் இருக்கு. இதில் ஏஐ வீடியோ எடிட்டர் இருக்கு. இதில் நீங்கள் உங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. லெட் மீ சூஸ் சம் வீடியோ. நீங்கள் பேசுகிறத அப்படியே தமிழில் இங்கே சொல்லிடும். அந்த கண்டென்ட்டை மட்டும் நீங்கள் எடிட் பண்ணீங்கன்னா போதும். எடிட் பண்ணால் என்ன வார்த்தை சொல்லணும்னு போட்டிங்கன்னா அது ஆடியோவும் ஜென்ரேட் பண்ணிடும். இந்த இடத்துல இப்படி சொல்லாத அப்படி சொல்லுன்னு போட்டால் ஆடியோவும் ஜென்ரேட் பண்ணும். ஓகே, ரைட். இதை கஸ்டமைஸ்ன்னு இருக்கு. இப்போ லாங் ஃபார்மேட் வீடியோ நான் லேண்ட்ஸ்கேப்பில் கிரியேட் பண்ணிட்டேன் சார் அப்படின்னா கஸ்டமைஸ் வீடியோன்னு இருக்கு. நீங்கள் இதை கிளிக் பண்ணிட்டு இதை ரீல் ஷேப்பில் நீங்கள் மாற்றிடலாம், வெர்டிக்கலாக மாற்றிட முடியும். யூ கேன் சேஞ்ச் த ஷேப் ஆல்சோ. லேண்ட்ஸ்கேப் இருக்கு இல்லையா, போர்ட்ரேட்னு மாற்றணும் அப்படின்னா யூ கேன் சேஞ்ச் தட் டு போர்ட்ரேட். அண்ட் இதில் வீடியோ நீங்கள் வந்து அப்பப்போ என்ன செஞ்சுக்கலாம், மாற்றி மாற்றி வச்சுக்கலாம். ஓகே, இழுத்து கொளுத்து எந்த சைடு மாற்றி வைக்கணுமோ அப்படி மாற்றி வச்சுக்கலாம். தட்ஸ் இட். ஸோ திஸ் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் டூல். யூ கேன் மேக் மோர் வீடியோஸ். கொஞ்சம் உட்காந்து எடிட் பண்ணீங்கன்னா இது அழகாக மாற்றிக்க முடியும். அண்ட் யூ கேன் சேஞ்ச் த பேக்ரவுண்ட் ஆஸ் வெல். வீடியோக்கு பேக்ரவுண்ட் மாற்றணும் அப்படின்னா மேபி நீங்கள் வந்து உங்களை கட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா பேக்ரவுண்ட் மாற்றிக்கலாம். ஓகே, திஸ் ஆர் த ஃபென்டாஸ்டிக் டூல் யூ கேன் யூஸ். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ டு வீடியோ கன்வெர்ட் பண்ணுறது. இதில் தான் அந்த Avatar 4 allows you கிரியேட் அ வீடியோ, ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும் இல்லையா, ஃபோட்டோ கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து ரெக்கார்டும் பண்ணிக்கலாம், நீங்கள் ஸ்கிரிப்டும் போட்டுக்கலாம். ஐ எம் கோயிங் டு ஷேர் த ஸ்கிரிப்ட்.
ஓகே, நான் என்ன பண்றேன்னா இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். செலக்ட் அ வாய்ஸ். ஐ எம் கோயிங் டு சூஸ் அ வாய்ஸ் நவ். ஃப்ரெண்ட்லி வாய்ஸ்னு ஒன்று இருக்கு. நான் இப்போதைக்கு இதை சும்மா சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு ஜெனரேட் வீடியோன்னு கொடுத்துட்டேன். ஒரு மிகப்பெரிய டூல் நான் காட்டுறேன். ஓகே, என்ன டூல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹக்கி ஃபேஸ். ஓகே, ஹக்கிங் ஃபேஸ் அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்கு. இந்த வெப்சைட்ல போனீங்கன்னா நிறைய ஏகப்பட்ட டூல் இருக்கு. நீங்க கான்டென்ட் கிரியேட்டரா இருந்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு கடல் மாதிரி. எக்ஸ்ப்ளோர் ஆல் ஆப்னு நான் கொடுத்துட்டேன். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா இமேஜ் ஜென்ரேஷனுக்கு தனியா இருக்கு. இமேஜ் ஜென்ரேஷனுக்கு எவ்வளோ ஆப் இருக்கு பாருங்க. ஓகே, இமேஜ் ஜென்ரேட் பண்றதுக்கு நிறைய ஆப். வீடியோ ஜென்ரேட் பண்றதுக்கு டெக்ஸ்ட்டை போட்டு வீடியோ ஜென்ரேட் பண்றீங்க, வீடியோ போட்டு வீடியோ ஜென்ரேட் பண்றீங்க. ஓகே, எல்லாத்துக்கும் இங்க வேர்ல்டு வைடா இருக்கக்கூடிய குட்டி குட்டி டூல்ஸ் வந்து இதுல இருக்கும். ஓகே, அண்ட் டெக்ஸ்ட் டு டெக்ஸ்ட் ஜென்ரேஷன். கான்டென்ட் கிரியேட் பண்ண போறீங்களா அப்படின்னா யூ கேன் யூஸ் கான்டென்ட் கிரியேஷன். ஓகே, ஸ்கிரீன்ஷாட் டு HTML மாத்துறது அப்படின்னு சொல்லி நிறைய டூல்ஸ் இருக்கு. இதுல ஆயிரக்கணக்கான டூல்ஸ் இருக்கு. ஹக்கிங் ஃபேஸ். ஓகே, ஹக்கிங் ஃபேஸ். இதுல 3D மாடலா பண்ணணுமா அதுவும் பண்ண முடியும். பனானா PNGன்னு போட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, whether this is working or not. Save image. Saving this. Let's see. Now it is generating a shape. ஷேப்பை ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கு. ப்ளஸ் அதே நேரத்தில் இங்கே ஹேஜன் பார்த்துடலாமா? ஹேஜனில் ஓப்பன் பண்ணுறேன். வீடியோ நான் கிரியேட் பண்ணது. ஓகே, இப்போ நம்ம கிரியேட் பண்ணது. Organic equals a lava cam, paid equals selavu memo, itu a rantum verapatu tan. Etu unkaluku, right finger CTA, save panunka, unkaluku etu carry. Organic equals a lava. ஏற்கனவே இருக்கிற ஆடியோ கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து நான் எப்படி கண்டென்ட் போட்டிருக்கேன்னா தமிழ் ப்ளஸ் இந்த ஈக்குவல்ட்டு இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஈக்குவல்ட்டு ஹைஃபன் இதெல்லாம் இருக்குது. அதனால அவன் வார்த்தை அப்படி இருக்குது. நீங்கள் கரெக்டாக கண்டென்ட்டை மட்டும் போட்டிங்கன்னா ரொம்ப தெளிவான வீடியோவை நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். ஓகே, அண்ட் யூ கேன் கான்டென்ட்டை நீங்கள் மாற்றினாலும் மாற்றிக்கலாம். டிரான்ஸ்லேட் பண்ணணும்னாலும் யூ கேன் டிரான்ஸ்லேட் த கான்டென்ட் டு எனி அதர் லாங்குவேஜ். நீங்கள் வேறு வேறு லாங்குவேஜில் போடுறீங்கன்னா போடலாம். இதெல்லாம் ஹேஜனில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய யூஸ். ஓகே, லெட்ஸ் see here. It's not yet created. அங்க பாருங்க 3D மாடலா வந்திருக்கு. 3D மாடல் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு இமேஜை கொடுத்து மாடல் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இட் இஸ் ஜஸ்ட் கிரியேட்டட் சம்திங் எல்ஸ். ஓகே, நம்ம 3D மாடலா இருக்கு. இதில் நீங்க வந்து இன்னும் டெக்ஸ்சர் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்சர்லாம் ஆட் பண்ணிட்டு யூ கேன் சி இந்த மெஷ்ன்னு இருக்கும். அதில் போயிட்டு நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். 3D ஆப்ஜெக்டா இது கிரியேட் பண்ணி கொடுத்துரும். லைக்வைஸ் இது வந்து ஃப்ரீ டூலு. இதே மாதிரி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வேற நிறைய டூல்ஸ் இருக்கு உள்ள. ஒன்றும் நான் சொல்ல விரும்பல. ஸோ தட் யூ கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர். நான் நிறைய டூலை யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். நிறைய நல்ல ப்ராடக்ட்டை போட்டு அதை 3D மாற்றிலாம் கொடுக்குது. ஓகே, யூ கேன் கோ அண்ட் யூஸ் திஸ். ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் எதுவும் பண்ணி நீங்கள் எரேஸ் பண்ணணுமா? இந்த மாதிரி நிறைய இருக்கு. இமேஜ் எடிட்டர் இருக்கு, கோட் ஜென்ரேட்டரு, கொஸ்டின் ஆன்சரு. ஓகே, உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா டூலும் ஒன்று போல தான் ஒர்க் ஆகும். இப்போ இந்த ஹேஜன்னு ஹேட்ரா பார்த்தீங்கன்னா இதே தான். ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறோம், வாய்ஸை கொடுக்குறோம், அது வீடியோ வந்துடுது. இவ்வளோதான். அதே மாதிரி தான் எல்லா டூலுமே இருக்கு. சிந்தேஷியன் ஒரு டூல் இருக்கு, அதுவுமே இதே மாதிரி தான். ஓகே, சிந்தேஷியன் ஒரு வெப்சைட் இருக்கு. இது போனீங்கனாலும் சேம் அதே மாதிரி. இப்போ இதெல்லாம் முன்னாலேயே வந்தது. ஓகே, ChatGPTலாம் வர்றதுக்கு முன்னாலே இது வந்துருச்சு. ஸோ இது வந்து என்ன பண்ண அப்படின்னா சேம் ஹேஜன் என்ன பண்ணுமோ அதே தான் பண்ணும். ஹேஜன் பண்ற அதே தான் இதுவும் பண்ணும். ரைட், நிறைய டூல்ஸ் பார்த்துட்டோம். அந்த டூல்ஸை எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத ஒரு ஓவராலாக பார்த்துருக்கோம் இல்லையா? இப்போ நம்ம இந்த டூலை வச்சு மட்டுமே சக்ஸஸ் ஆயிட முடியுமா அப்படின்னா அது மிகப்பெரிய கொஸ்டின். ஏஐ டூல்ஸ் என்னெல்லாம் இருக்கு? இப்போ பார்த்தது மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற கம்ப்ளீட் PDF டூல் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதை வச்சுட்டு நீங்க கிரியேட் பண்ணி பாருங்க. நான் சொன்ன மாதிரி எல்லா டூல்ஸும் கிளிக் பண்ணா ரிசல்ட் வந்துருங்க, அவ்வளவுதான். ஓகே, அதுல நிறைய டெக்னிக்கல் வேலையோ கோடிங் போடுறது அப்படி மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்க கான்டென்ட் கிரியேட்டர் ஆக அப்படின்னா கான்டென்ட் ஜென்ரேட் பண்றதுக்கு யூ கேன் யூஸ் சம் டூல்ஸ். ஓகே, அதை வீடியோவை கன்வெர்ட் பண்றதுக்கு யூ கேன் யூஸ் சம் டூல்ஸ். ரைட், ஸோ இந்த டூல்ஸ் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டா அது மட்டும் போதாது. கிரியேட்டர் எக்கனாமி இஸ் டிஃப்ரெண்ட். ஐ எம் ஷேரிங் த டூல்ஸ் இன் த chat பாக்ஸ். கிரியேட்டர் எக்கனாமி பார்க்கலாம். சார் இப்போ கிரியேட்டர் ஆயிடலாம் சார். கிரியேட்டர் ஆனன்னா எனக்கு என்ன சார் பலன் இருக்கு அப்படின்னு கேட்டா இதுக்கு ஃபியூச்சர் இருக்கா சார்? இந்த ஏஐலாம் வந்துருச்சு, இப்போ இருக்கவங்கலாம் கண்டென்ட் கிரியேட் பண்ணுவான், எனக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டா ஆப்வியஸ்லி இருக்கு.
கான்டென்ட் கிரியேட் பண்ணா குளோபலி பாத்தீங்கன்னா $48 பில்லியன் இண்டஸ்ட்ரி. இது $48 பில்லியன் இண்டஸ்ட்ரி 2030க்குள்ள வளரப்போகுது. இந்தியாவை பொறுத்தளவுல 2024ல 25% ஆனுவல் growth இருக்கு. இஃப் யூ கம் இன்சைட் யூ கேன் மேக் மோர் மணி ஆப்வியஸ்லி. தமிழ்நாட்டை பொறுத்தளவுல எப்படி தேவைப்படுது அப்படின்னா, அண்ட் இந்த பிளாட்ஃபார்ம்லாம் எப்படி இந்த கான்டென்ட் எக்கனாமியை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, see here நம்ம எப்படி இதுக்குள்ள வளர்றது அப்படின்ற ஒரு டவுட் வரும். தமிழ்நாட்டில் இருக்கிறோம் சார், நாங்க எப்படி வளர்றது அப்படின்ற ஒரு டவுட் வரும். எல்லா பிளாட்ஃபார்மும் எதை சூஸ் பண்ண போறாங்க அப்படின்னா, ரீஜனலா ஒருத்தங்க கான்டென்ட் கிரியேட் பண்றாங்க அப்படின்னா அவங்கள தான் சூஸ் பண்ண. வெர்னாக்குலர் அப்படின்னா லோக்கல் லாங்குவேஜ் பேசக்கூடிய மக்களை தான் இதுக்கப்புறம் பூஸ்ட் பண்ண போறாங்க. அந்த அல்கரிதமா அப்படிதான் செட் பண்ணிட்டு இருக்காங்க லோக்கலி. ஏன் அப்படின்னா, எப்படி கூகுள் மை பிசினஸ் லோக்கல் பிசினஸை பூஸ்ட் பண்ணுதோ அதே மாதிரி இந்த கான்டென்ட் கிரியேட்டரை பேஸ் பண்ணி லோக்கல் பிசினஸை பூஸ்ட் பண்ண போறாங்க. திஸ் இஸ் த கான்செப்ட். ஓகே, ஸோ தட் நீங்க தமிழ்ல தானே பேசுற, நிறைய பேர் ரீச் பண்ண முடியும். டோன்ட் வரி, யூ கேன் ரீச் 10 crore people. ஓகே, இஃப் யூ கேன் கிரியேட். அண்ட் ரீஜனலா நீங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்க, அந்த டிஸ்ட்ரிக்டை பத்தி மட்டுமே யூ கேன் கிரியேட் மோர் கான்டென்ட் அண்ட் யூ கேன் மேக் மணி ஆப்வியஸ்லி, ரைட்? ஸோ ரீஜனலுக்கு முக்கியம். அண்ட் எங்க கான்சன்ட்ரேட் பண்ண போறாங்கன்னா, மைக்ரோ அண்ட் நானோ இன்ஃபுளுசர் ஹூ ஹேவ் 5,000 to லைக் ஒரு 1 lakh உள்ள இருக்கிறாங்க அப்படின்னா 5,000 to 10,000 இருந்தாலே போதும். 20,000க்குள்ள இருக்கும். ஓகே, 5,000 to 20,000 இருந்தீங்கன்னா நீங்க மைக்ரோ அண்ட் நானோ இன்ஃபுளுசருக்குள்ள வந்துருவீங்க, வேர் யூ கேன் மேக் மணி. இவங்கள தான் இனிமேல் இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல என்ன பண்ண போகுது அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ண போறாங்க. ஓகே, இவங்க அக்கௌண்ட் தான் இனிமேல் பீக்ல போகும். நாட் டு த 1 lakh 2 lakh 1 million 2 millionக்கு மேல இருக்குல்ல, அவங்க எல்லாம் பெருசா ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் அவங்க ஆல்ரெடி ரீச் இருக்கும். இப்போ இனிமேல் யாருக்கு ரீச் ஆக போகுது அப்படின்னா, இந்த புதுசா வர இன்ஃபுளுசரை என்கரேஜ் பண்றதுக்காக மைக்ரோ அண்ட் நானோ இன்ஃபுளுசர் பெருசா காட்ட போறாங்க. ஓகே, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தென் ஏஐ ட்ரிவன் இன்ஃபுளுசர் நம்ம பார்த்தோம் இதெல்லாம் ஏஐ யூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ ஃபியூச்சர் இஸ் லைக் கான்டென்ட் இஸ் த ஆப்வியஸ் கரன்சி. இனிமேல் கான்டென்ட் தான். ஏன்னா இன்ஃபர்மேஷன் வேற, கான்டென்ட் வேற. You should understand information is different, content is different. Okay, see, in the content is the currency. If you know how to make content, okay, if you know how to make content you can make more money obviously, right? எப்படி சார் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, content only going to build trust, followers and money. கான்டென்ட் மூலம் தான் ட்ரஸ்ட் கிரியேட் பண்ண முடியும், ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும், மணியும் ஜென்ரேட் பண்ண முடியும் த்ரூ சோஷியல் மீடியாஸ். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. உங்களுக்கு நிறைய பேரை தெரியும், எல்லாரும் சோஷியல் மீடியால கான்டென்ட் போட்டு எப்படி மணி மேக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். வீடு வாங்கியிருக்காங்க, கார் வாங்கியிருக்காங்க, நிறைய இடம் வாங்கியிருக்காங்க, இன்னும் சமுதாயத்துல நடக்கிற தப்பை தட்டி கேட்டிருக்காங்க, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க யூசிங் த கான்டென்ட். எஸ்பெஷலி தே ஆர் மேக்கிங் மோர் மணி. ஐ வில் ஷோ யூ தோஸ் ஹூ ஆர் மேக்கிங் மணி ஆஸ் வெல். ஓகே, டோன்ட் வரி. இந்த கான்டென்ட் கிரியேட்டரா மாறணும், we need to answer these 3 questions. Why do you want to create content? நான் ஏன் கான்டென்ட் கிரியேட் டைப் your answer in the chat box. Okay, for personal branding, make money. Yeah, obviously. ஏன் நான் பண்ண போறேன்? பணம் பண்ண போறேன், அவ்வளவுதான். வேற நோக்கம்லாம் இல்லை. நான் என்னது இயேசுவோ புத்தனோ கிடையாது. எனக்கு உலகத்துக்கு சொல்ல பெரிய செய்தி ஒன்றும் இல்லை, எல்லா செய்தியும் சொல்லிட்டு போயிட்டாங்க இல்லையா? I want to make money. Content is the currency. If you want to make money, you just do this. Okay, so see, why do you want to make content? To make currency. உங்களுக்குன்னு ஒரு ரீசன் இருக்கலாம், அதை நீங்க வச்சுக்கோங்க, நோ ப்ராப்ளம். ஓகே, who do you want to help? யாருக்கு ஹெல்ப் பண்ண போறீங்க? இந்த கான்டென்ட் வச்சு யாருக்கு ஹெல்ப் பண்ண போறீங்க? ஐ எம் டெல்லிங் யூ, யூ ஆர் கோயிங் டு ஹெல்ப் யுவர் டார்கெட் ஆடியன்ஸ். உங்க டார்கெட் ஆடியன்ஸுக்கு ஹெல்ப் பண்ண போறீங்க. ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க, ஒரு ஸ்கில்லை ஷேர் பண்ண போறீங்க, இல்லைன்னா உங்களோட எக்ஸ்பர்டைஸ் இருக்கு அதை ஷேர் பண்ண போறீங்க. இல்லை எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும் சார், யாருக்குமே தெரியாத விஷயம் நான் ஷேர் பண்றேன், அது தெரிஞ்சுக்கிட்டா அவங்க வாழ்க்கை மாறதுக்கு பாசிபிள் இருக்கா அப்படின்ற ஒரு நியூஸை ஷேர் பண்றீங்க அப்படின்னா, that will change their life. So that யாருக்கு ஷேர் பண்ண போறீங்க? To your target audience. Third one is, what does success mean to you? சக்சஸ்னா உங்களை பொறுத்தளவு என்ன? ஃபேமஸ் ஆகுறதா, நிறைய பணம் சம்பாதிக்கிறதா, வீடு வாங்குறதா, கார் வாங்குறதா? What does success mean to you? Or else இந்த உலகத்துல பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்றதா? எது சக்சஸ் நீங்க நினைக்கிறீங்க? நிறைய பீப்புளோட லைஃப் சேஞ்ச் பண்றதா? ஓகே, so that you should aware of all these 3 questions so that you can become a very good content creator. நான் ஏன் கிரியேட் பண்ண போறேன், யாருக்காக கிரியேட் பண்ண போறேன், என்னை பொறுத்தவரை சக்சஸ்னா என்ன? ஓகே, இந்த கரியரை பொறுத்தவரை நான் சக்சஸ்ன்னு எதை ஃபீல் பண்ணுவேன்? என்ன ஒரு 1000 கான்டென்ட் ரீல் ஜென்ரேட் பண்ணி போட்டேன்னா நான் கான்டென்ட் கிரியேட்டர் ஆகிட்டேன், இல்லை சக்சஸ் ஆகிட்டேன் அப்படின்னு நினைப்பேனா? இல்லைனா ஒரு 1000 பேரோட லைஃப்பை மாத்திட்டேன் அப்படின்னா அதை நினைப்பேனா? இல்லை 1,00,000 பேரை ரீச் பண்ணிட்டு நினைப்பேனா? வாட் இஸ் மீன் பை சக்சஸ் டு யூ ஆஸ் அ கான்டென்ட் கிரியேட்டர்? யூ ஷுட்
have the answer for all these 3 questions. If you are understand this, type you in the chat box. சார் புரிஞ்சிருச்சு சார் எனக்கு. இதுதான் என்ட்ரி. இந்த 3 கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. See people, I am giving you amazing content which is available only on paid sessions in any other people are conducting webinars. Okay. இந்த கான்டென்ட் எல்லாம் பே பண்ணி படிக்கிற மாதிரி தான் இருக்கும் வெளியில. So that be serious of this. This is not theory. This is practically working strategies I am sharing with you. இப்போ இதை பார்த்தா என்ன தெரியுது? ஏதோ ஒரு இமேஜ் தெரியுது சார் அப்படின்றீங்களா? What is this actually? K-Watt. Okay. K-Watt. Old age pictures. Okay. K-Watt. குகை வரைபடங்கள் இல்லையா? குகையில வரைஞ்ச வரைபடங்கள். ஏன் இதை அப்போ வரைஞ்சு வச்சாங்க தெரியுமா? வேட்டையாடிட்டு வந்ததை ஏன் வரைஞ்சு வைக்கிறாங்க? வேலை மெனக்கெட்டி வேட்டையாடிட்டு டயர்டா இருப்பார், படுத்து தூங்குறதை விட்டுட்டு வந்து ஏன் வரைஞ்சு வைக்காரு? ஆப்வியஸ்லி இன்னும் அவங்க பசங்களுக்கு அதை சொல்லணும். அப்போ வீடியோ கிடையாது, எப்படி வேட்டையாடணும்னு சொல்லி கொடுக்க முடியாது, நம்மளோட கல்ச்சர் என்ன அப்படின்றது சொல்லி கொடுக்க முடியாது. தே டோன்ட் ஹாவ் ஏ வெரி பிக் லாங்குவேஜ் மாடியூல் ஆஸ் வெல். ஓகே. லாங்குவேஜ் அதை சொல்லவே முடியாது அவங்களுக்கு. ஓகே. ஸோ தட் பாஸ்ட்டை சொல்றதுக்கான வழி இல்லை. கரண்டா ப்ரெசென்ட்ல கம்யூனிகேட் பண்றதுக்கு தான் அவங்க லாங்குவேஜ் ஹெல்ப் பண்ணிச்சே தவிர பாஸ்ட்டை சொல்றதுக்கு இல்லை. பட் சி இந்த இமேஜஸ் எதை சொல்லும் அப்படின்னா த ஸ்டோரி, என்ன நடந்தது, என்ன கதை அப்படின்ற ஸ்டோரியை சொல்லும். நீங்க இந்த சிற்பக்கலையை பார்த்தீங்கன்னாலும் சரி, இந்த மாதிரி பழங்காலத்து டிராயிங்கை பார்த்தீங்கன்னாலும் சரி, இந்த கோயில் எல்லாம் போனீங்கன்னாலும் தெரியும். ராமாயணம், மகாபாரதம், வாட் எவர் யூ சி, அந்த புராணங்கள்லாம் வரிசையா ஒவ்வொரு படமா வரைஞ்சு போட்டிருப்பாங்க. அது எதுக்கு? அந்த ஸ்டோரியை நம்ம தெரிஞ்சுக்கிறது. எவ்வளவு பேர் கோயில்ல அதை மாதிரி பார்த்துருக்கீங்க? இந்த கோயிலில் போனீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா 1, 2, 3ன்னு அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் அப்படியே கொடுத்துட்டே இருப்பாங்க. How many of you observe this? எவ்வளவு பேர் பார்த்துருக்கீங்க? கோயிலில் போனால் வரிசையா அவர் கதையை அப்படியே வரைஞ்சு போட்டிருப்பாங்க இங்க இருந்து அங்க வரைக்கும். The same concept which we have followed as a like old age people. I mean old ageல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது மக்கள் எப்படி பயன்படுத்தினாங்க ஸ்டோரி சொல்லதுக்கு, அதே மெத்தட் தான் இன்னைக்கு வரைக்கும் ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. Nothing more than that. Okay. Why they started to tell story is information no more useful. இன்ஃபர்மேஷன் இப்படி நடந்துச்சுப்பா அப்படின்றத தாண்டி நம்ம இன்னும் அதை ஒரு இமேஜா காட்டும் போது, அதை ஒரு ஸ்டோரியா பில்டு பண்ணி கொடுக்கும்போது the impact is different because human love stories not facts. ஃபேக்டை விட ஸ்டோரிஸ் தான் நமக்கு பிடிச்சது. நமக்கு நிறைய இப்போ ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்னு நமக்கு சொல்லியிருந்தா நம்ம ஒழுக்கமா இருந்திருப்போமா அப்படின்னா கிடையாது. அதை ஒரு ஸ்டோரியா தான் சொல்ல வேண்டிய அவசியமா இருக்கு. நம்ம தாத்தா பாட்டிலாம் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒருத்தன் இப்படி இருந்தான், ஒழுக்கம் இல்லாம இருந்தான், அவனுக்கு இவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு, அதே மாதிரி நம்ம வரக்கூடாது, மாரல் ஆஃப் த ஸ்டோரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸ்டோரி வில் கிவ் யூ த ரியல் எமோஷனல் கனெக்ட், நாட் த ஃபேக்ட். ஒழுக்கமா இருப்பா அப்படின்னு சொன்னா யாருமே கேட்க போறது இல்லை. த ஸ்டோரி கேன் கிவ் யூ த சேஞ்ச். இஃப் திஸ் இஸ் ட்ரூ, டைப் டி இன் த சாட் பாக்ஸ். ஆமா சார் உண்மைதான் அப்படின்னா டைப் டி இன் த சாட் பாக்ஸ். That is why we need to tell the story to the people. நான் ஏன் சார் கதை சொல்லணும் அப்படின்னா, you don't want to tell any moral stories. You are going to share the real story, what is happening in your life. Okay. உங்களோட லைஃப்ல என்ன நடக்குன்ற ஸ்டோரி சொல்ல போறீங்க. பிகாஸ் ஸ்டோரி இஸ் கோயிங் டு செல், நாட் த ஃபேக்ட். ஃபேக்ட் என்னைக்கும் செல் ஆகாது, ஸ்டோரி தான் செல் பண்ணும். ஃபேக்ட் டசன்ட் செல், த ஸ்டோரி செல்ஸ். ஓகே. அண்ட் வாட், ஏன் ஸ்டோரி கனெக்ட் ஆகுது அப்படின்னா எமோஷனல் கனெக்ஷன் இருக்கும். எப்பவுமே நம்ம படம் பார்க்குறோம் இல்லையா, படம் பார்க்கும் போதுல நமக்கு எப்படி இருக்குன்னா, அந்த ஹீரோ பண்ணுவாங்க, அந்த ஹீரோயினை டார்ச்சர் பண்ணும்போது அப்படி எனக்குலாம் எப்படி இருக்குன்னா, எப்படியாவது அவளை காப்பாத்திர ஆனந்த் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன், சேரெல்லாம் முறுக்குவேன். ஐ நோ திஸ் இஸ் ஹேப்பனிங் இன் த ஸ்கிரீன், பட் ஸ்டில் அந்த எமோஷனல் கனெக்ஷன் எனக்கு வரும். ஓகே. ஹீரோயின் அடிக்கும் போது ஏதோ என் ஒய்ஃப் அடிக்க மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அண்ட் ஹீரோ ஒரு தப்பை தட்டி கேட்டாருன்னா அப்படிதான் போட்டு முறுக்கு அப்படின்னு ஒரு எமோஷனல் கனெக்ட் பண்ணி. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ஸ்டோரி லைன் ஆஃப் த மூவி. இட் இஸ் நாட் பிகாஸ் ஹூ இஸ் தேர் இன் த மூவி. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ஸ்டோரி. செம கதைப்பா, எப்பெல்லாம் நீங்க சூப்பர் கதைப்பா, செம ஸ்கிரீன் பிளேப்பான்னு சொல்லிட்டு வரீங்களோ, தட் மீன்ஸ் யூ ஹாவ் கனெக்டட் வித் த மூவி எமோஷனலி டு த கேரக்டர் அண்ட் த ஸ்டோரி. திஸ் இஸ் த சேம் திங் வி ஷுட் டூ. ஒருத்தங்க எப்போ நம்ம ரீல பாக்குறாங்களோ
அவங்க பார்த்து முடிச்சுட்டு போன அப்புறம் இந்த ஃபீல் தான் கொடுக்கணும். ஆஹா சூப்பர்ரா, இதை கொடுக்காம என் ப்ராடக்டை வாங்கு, இதை வாங்கு, அதை வாங்கு, அதை வாங்கு, நான் பேப்பர்ல படிச்ச மக்களே என்ன சொன்னாங்க தெரியுமா அப்படின்னு போடுறது. இல்லைன்னா யாராவது டான்ஸ் ஆடி இருப்பாங்க, அந்த வீடியோ எடுத்து அந்த ட்ரெண்டிங் மியூசிக் டான்ஸ் ஆடுறது. திஸ் இஸ் நாட் அன் மேட்டர் ஆஸ் அ கான்டென்ட் கிரியேட்டர். ஓகே, கான்டென்ட் கிரியேட்டரோட வேலை அது கிடையாது, டான்ஸ் ஆடுறது கிடையாது. யூ see, I will tell you that content creator have more responsibility because you are going to change people life. It is not இன்னைக்கு கிரியேட் பண்ற கான்டென்ட் கிரியேட்டர்லாம் இந்த சும்மா கண்டது கழித பேசி நோ வாட்டர் மெலான் ஸ்டார், ஐ டோன்ட் நோ அதை பார்க்குறவங்க லைஃப்ல என்ன மாற்றம் ஏற்பட போகுதுன்னு ஐ டெஃபினெட்லி டோன்ட் நோ. ஐ ஜஸ்ட் டெல் யூ பீப்புள், இங்க இருக்கிற இந்த 41 பேரும், if you are going to create content, please try to impact people life. Don't just post yet another reel. Tell some story that can change any of your target audience life. Okay, செய்வீர்களா? செய்வீங்க அப்படின்னா chat boxல yes அப்படின்னு போட்டு. Yeah, that is very important. Be responsible when you are become a content creator. Not 10ஓட 11 இருக்காதீங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, 10ஓட 11 இருப்பேன்னு இருக்காதீங்க. ஓகே, யா, ஆர் யூ ரெடி நவ் டு கிரியேட் யுவர் ஸ்டோரி சொல்ல சொன்னீங்க. நான் எதுல இருந்து ஆரம்பிக்குதுன்னா, ஐ வாண்ட் டு கிவ் யூ த ஃபர்ஸ்ட் லைன் ஃபார் த ஸ்டோரி. ஓகே, this also you can create. See, if you want, you can take this as a screenshot, turn the story of dash into a motivational Instagram reel. ஓகே, ஸ்டோரி சொல்லிட்டீங்க, என்ன பண்றது அப்படின்னா உங்களுக்கு ஒரு கண்டென்ட் கிரியேட் ஆயிடுச்சு. அது எப்படி ஸ்டோரியா சொல்றது? turn the story of something else. Okay, let me use ChatGPT here. You can use Notion, you can use any other like tools. Claude ன்னு ஒன்று இருக்கு, you can use that as well. அதுக்கு ஃபோன் நம்பர்லாம் கேட்கும், அங்கே நான் போகல. ஓகே, உங்களுக்கு அந்த பிடிஎஃப்ல இருக்கும். ஓகே, here see, turn ஒரு ஸ்டோரி. ஓகே, மை ஜேர்னி அப்படின்னு போடுறேன். ஜேர்னி கேன் பி லைக் உங்களோட ஜேர்னி நீங்க போடுங்க. என்ன ஜேர்னியில நீங்க போடுங்க அப்படின்னா, ஐ ஸ்டார்டட் மை பிஸ்னஸ். ஓகே, மை பிஸ்னஸ் இன் 2020. ஐ ஸ்ட்ரகிள் a lot. Okay, I struggle a lot. After many barriers, now I am living my dream life or business life, whatever. Okay, or turn this journey as a story, or use the same prompt what you see in the screen. Okay, turn this story into a Insta reel. That's it. Okay, script போட்டுருங்க. If you put script, you will get exact script. Video editing script ரொம்ப முக்கியம். Okay, so this will give you the exact script. எப்படி நீங்க இந்த ஸ்டோரியை பேசணும் அப்படின்ற ஸ்கிரிப்டை கொடுத்துரும். சீன் 1ல நீங்க என்ன காட்டணும்னு இருக்கு பாருங்க. You looking tired or working late. Okay, இந்த மாதிரி போடலாம். அண்ட் சீன் 2ல என்ன வரணும், சீன் 3ல என்ன வரணும். உங்க வீடியோ போட முடியலையா, லுக்கிங் டயர்ட் அண்ட் ஒர்க்கிங் லேட் இருக்கா, யூ ஜஸ்ட் கோ ஹியர். பெக்ஸா பேன்னு ஒரு வெப்சைட் இருக்கு, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பெக்ஸா பே இருக்கு, ஆர் எல்ஸ் யூ கேன் கோ லைக் பெக்செல்ஸ் as well. பெக்செல்ஸ் இருக்கு, இங்க வீடியோன்னு போட்டுட்டு ஓகே, உங்க கான்டென்ட் கிரியேஷனுக்கு வீடியோ. ஓகே, ஃப்ரீ வீடியோ. இப்போ சீன் 1ல ஒன்று போட சொல்லியிருக்காங்க. இப்போ இதை காப்பி பண்ணிக்கோங்க. See, I am sharing with you the digital marketing agency secret. Okay, the same service I am providing for 25,000 for my clients. Every single month they are paying 25,000 for this. Okay, so that take this as series. இப்படி போட்டேன் அப்படின்னா இதுக்கு உங்களுக்கு வீடியோ கிடைச்சிடும் பெக்செல்ஸ்ல. ஓகே, நம்ம என்ன போட்டிருக்கோம், யூ லுக்கிங் டயர்ட் ஆர் ஒர்க்கிங் லேட் அப்படின்னு இருக்கு. லுக்கிங் டயர்ட், யூ கேன் சூஸ் திஸ் வீடியோ as well. See, இந்த ரொம்ப டயர்டா இருக்கு, லேட் நைட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க.
ஓகே, இந்த வீடியோவை நீங்கள் டவுன்லோட் பண்ணிடலாம். யூ கேன் மேக் த கான்டென்ட் யூசிங் கேன்வா. ரைட்டா? ஃபர்ஸ்ட் வீடியோ வந்துருச்சு. அப்போ அங்கே வந்து டெக்ஸ்ட் என்ன போடணும், பேக்ரவுண்டில் நீங்கள் பேசலாம். இன் 2020 ஐ ஸ்டார்டட் மை பிஸ்னஸ் வித் நத்திங் பட் ட்ரீம். ஓகே, இது தமிழில் வேணா நான் சொன்ன மாதிரி நீங்கள் தமிழில் கன்வெர்ட் பண்ணி போட்டிங்கன்னா யூ வில் கெட் அன் அமேசிங் வீடியோ வித் அ பேக்ரவுண்ட் வீடியோ கம்ப்ளீட்லி ஃபார் ஃப்ரீ, நோ காப்பிரைட். If you understand how to create a reel without your face, type yes in the chat box. Super sir. Content creation இவ்வளோ ஈஸியாக இருக்கும் நான் நினைக்கவே இல்லை சார். இப்போ நான் வந்து கிரியேட் பண்ணிடலாம் அப்படின்னா chat boxல எஸ். எஸ், சூப்பர், ஃபென்டாஸ்டிக், சூப்பர். யா, ஓகே. ஸ்டோரி லைன் we have created using ChatGPT. ஓகே, ஸ்டோரி லைன் நம்ம என்ன பண்ணிட்டோம், ChatGPT யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிட்டோம். And you can use any of the tool what we have learned before. ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய இதை காட்டினேன் இல்லையா, டூல்ஸை காட்டினேன். வீடியோ மேக்கிங் டூல், ஹேஜென்னா இருக்கலாம், ஹேட்ராவாக இருக்கலாம், வாட் எவர். யூஸ் த டூல் அண்ட் கிரியேட் தட் ஆஸ் அ ஸ்டோரி வீடியோ. பிக்டோரின்னு ஒரு டூல் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணலாம். இப்போ ஒரு ஸ்டோரி உங்களுக்கு ChatGPTல கிரியேட் ஆகிருக்குன்னா அதை என்ன பண்ணுங்க, விஷுவல் ஸ்டோரியாக மாற்றி கொடு அப்படின்னு சொல்லணும். கிரியேட் அ விஷுவல் ஸ்டோரி அப்படின்னு போட்டிங்கன்னா இட் வில் கிரியேட் அ விஷுவல் ஸ்டோரி ப்ராம்ப்ட். யூ காப்பி த ப்ராம்ப்ட் அண்ட் பேஸ்ட் தட் அண்ட் எங்கள் பிக்டோரியில் போட்டிங்கன்னா இட் வில் come as a video. That's it. Okay, this is very easy to do. Or else you can go Sora. Sora is a open source, you can use like ChatGPT இருக்கு இல்லையா, அதே மாதிரி you can paste it here. உங்களோட கான்டென்ட் நீங்க பேஸ்ட் பண்ணீங்கன்னா that will create a video. Okay, I am telling you again, I am not here to teach you the tools. I am here to make you as a content creator.